தமிழ்நாடு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய சந்தையானது சென்செக்ஸ் சுமார் 200 புள்ளிகளும், நிப்டி 100 புள்ளிகளுக்கு உயர்வுடனும் கேப்பாப்புல தொடங்கினாங்க. ஆனா சென்செக்ஸ் வந்து 78,800 நிலைக்கு அடியில தொடங்கியது. வழக்கமாக எஸ்பிடி நாள்ல நேரமாக ஆப்ஷன் பிரிவினைகள் மதிப்பானது குறையும் தீட்டா டிகே ஆகும். ஆனால் இன்று வந்து பிற்பகல் 1:30 மணி வரை கிட்டத்தட்ட 2 மணி வரை வந்து அதே நிலையிலே பிரிமியங்கள் குறையவே இல்லை, அப்படியே நீடிச்சிச்சுங்க. ஃபீச்சர்ஸ் போலவே ஆப்ஷன் பிரீமியங்களும் குறையாததால் ஆப்ஷன்கள் அனைத்தும் ஃபீச்சர்ஸ் ஒப்பந்தங்களை போலவே மூவ் நகர்ந்தன. சந்தை 100 புள்ளிகள் மேலே சென்றால் கால்களின் பிரீமியமும் கீழே சென்றால் பொருட்களின் பிரீமியம் அதே வேகத்திலே ஏறி இறங்கின. அதே நேரத்துல இம்பிள்டு வாயிலாட்டை வந்து சந்தை பெரிய அளவிலான டைனாமிக் வாயிலாட்டு இல்லாத போதிலும் பிரீமியங்களின் ஐவி வந்து மிக அதிகமாக இருந்தது. இது பல அனுபவம் மிக்க ஆப்ஷன் செல்லர்களை குழப்பத்துல ஆழ்த்தியதுங்க. இன்னைக்கு செபி பிஎஸ்சி நடவடிக்கை எடுக்கணும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இந்த அசாதாரண வெளியேற்றம் மற்றும் மார்க்கெட் மேனிபுலேஷன் குறித்து சிபி அல்லது பிஎஸ்சி தரப்பிலிருந்து விசாரணையோ அல்லது நோட்டீஸோ வர வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. இன்று வந்து நிப்டி 50 ஆனது 24,640 புள்ளிகளை தொடங்கி கீழே வந்து 24,604 லோ போய் மற்ற 24,677 கை முடிய போயிட்டு கடைசியில 70 புள்ளிகள் என்ற மிகவும் குறுகிய வரம்பிற்குள்ளே ரேஞ்ச் பவுண்ட் 70 பாயிண்டுக்குள்ளேயே ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்து 24,636 புள்ளிகளை முடிவடைந்தது. பேங்க் நிப்டியை விட இன்னைக்கு பேங்க் நிப்டி வலுவாக செயல்பட்டு 0.56% உயர்ந்து 38,000 என்ற நிலையை தக்க வைத்து இருக்கு. அதே போல பாதுகாப்பு துறை பங்குகள் எல்லாமே டிஃபென்ஸ் செக்டரில் உள்ள பங்குகள் எல்லாம் பிரேக் அவுட் ஆகி மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டன. கட்சியெல்லாம் நீங்க நல்லா ஏற்றுறோம், நேரத்தையே சொல்லியிருந்தோம். அதே போல ஐடி, ஆட்டோ, மெட்டல் மற்றும் எனர்ஜி துறைகள் சரிவை சந்தித்தன. பார்மா மற்றும் பிஎஸ்சி பேங்குகள் வந்து இன்னைக்கு வந்து உயர்வை கண்டன. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய பங்களிப்பு இன்னைக்கு நல்லா இருந்துச்சுங்க. சுமார் 3% வரை உயர்ந்தது. நிப்டி சரியாமல் தாங்கி பிடித்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஆசிய அளவில் வந்து உலகளாவிய சந்தை குளோபல் மார்க்கெட் வந்து டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நேர்மறையாக இருந்தாலும் நாஸ்டாக் வந்து சரிவில் வர்த்தகமானது. அதே நேரத்தில் ஆசிய சந்தைகள் வந்து ஜப்பான், சீனா மற்றும் ஹாங்காங் சந்தைகள் பெரிய மாற்றமின்றி பிளாட்டாக இருந்தன. தென்கொரியா சந்தையை வந்து காசிப்பி 4% முதல் 6% வரை கடுமையாக சரிவை சந்தித்தன. இந்தியாவிற்கு இது சாதகமான அம்சமாக பார்க்கப்படும். கடந்த காலங்களில் இந்தியாவிலிருந்து வெளியேறிய அந்நிய முதலீட்டாளர்கள் தென்கொரியா, ஜப்பான், சீனாவிற்கு சென்றனர். தற்போது தென்கொரியா சந்தை சரிந்து அங்கிருந்து நிதிகள் வெளியேறுவதால் இந்தியாவிற்கு அந்நிய முதலீட்டு வரது எஃப்ஐ இன்ஃப்ளோ வந்து அதிகரித்து வருவது சந்தையை நிலையாக வைத்திருக்க உதவுகிறது. அப்புறம் வந்து ஈரான், ஓமான் இடையே பேச்சுவார்த்தை வந்து ஸ்டேட் ஆஃப் கமர்ஸ் மீண்டும் திறப்பது குறித்து ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தையில ஒப்பந்தம் எட்டப்பட்ட 50% வாய்ப்பு, 50% வாய்ப்பு உள்ளதாக பார்க்கப்படுகிறது. சுங்க கட்டணம் வந்து 5%லிருந்து 7% முடிய கார்முஸ் சந்தி வழியே செல்லும் சர்வதேச சரக்கு கப்பல்களுக்கு 5% முதல் 7% வரை சுங்க கட்டண வசூலிக்க ஈரான் திட்டமிட்டதாக செய்திகள் வந்து வெளியாகி உள்ளன. சர்வதேச கடல் வழியில் $1 பில்லியன் மதிப்புள்ள சரக்கு செல்லும் ஒரு கப்பலுக்கு 5% கட்டணம் என்றால் $50 பில்லியன், சுமார் 400 கோடிக்கு இந்திய ரூபாயில 400 கோடிக்கு மேல் கட்டணமாக மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும். இது உலகளாவிய வர்த்தகத்தையும் சரக்கு கட்டணத்தையும் கணிசமாக உயர்த்தும் அதிர்ச்சி அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. வந்து
ஈரானின் ஐஆர்ஜிசி படைத்தலைவர் தங்கள் அணுசக்தி திட்டத்தை எந்த சூழலிலும் நிறுத்தப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேர கெடு விதித்துள்ளார். அமெரிக்கா அப்பாவி மக்களை கொல்ல விரும்பவில்லை, ஆனால் ஈரான் தலைவர்கள் ஒப்பந்தத்திற்கு உடன்படாவிட்டால் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரித்து உள்ளார். அதே நேரத்தில் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு குறைந்து விட்டதாக வந்த வதந்திகளை மறுத்த ட்ரம்ப் தங்களிடம் போதிய ஆயுதங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த புவி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் பாட்டான காரணமாக கச்சா எண்ணெய் பேரலுக்கு $80 தாண்டி உயர்ந்து உள்ளது. நாளைக்கு நிப்டி 50 உடைய லெவல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து 24,600. இது வந்து உடனடியாக சப்போர்ட்டாக இப்போதைக்கு லெவல்ல இருந்து 30 பாயிண்ட் கீழே சப்போர்ட்டாக பார்க்கப்படுகிறது. 24,600க்கு கீழே சென்றுச்சுன்னா 24,530, 24,480 வரை சரிவை காணலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,660. இதற்கு மேலே சண்டை நிலை பெற்றுச்சு அப்படின்னா 24,780 வரை எளிதாக ஏற்றம் காணும். 660 பிரேக் பண்ணுச்சுன்னா 780 எளிதாக. அதே நேரத்துல 24,800 பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா வலுவாக கடந்துச்சு அப்படின்னா நிப்டியானது 25,200 நோக்கிய பயணத்தை தொடங்க வாய்ப்புள்ளது. பேங்க் நிப்டி லெவல் வந்து 58,000 நிலைக்கு மேல தொடங்கும் வரை பாசிட்டிவ் போக்கிலே பேங்க் நிப்டி ஆனது இருக்கும். அடுத்த இலக்குகள் 58,200, 58,450. பேடிசிவு 58,000 கீழே சரிஞ்சால் மட்டுமே 57,700 மற்றும் 57,400 வரை செல்லக்கூடும். சென்செக்ஸ் வந்து 79,000 நிலைக்கு மேல் நீடிக்கும் வரை சந்தையில சென்செக்ஸ்ல ஒரு போலிஷ் ஸ்ட்ரக்சரே இருக்கும் பார்க்கப்படுகிறது. கோல்டு ஆனது $4,250 லெவலுக்கு மேல் இருக்கும் வரை போலிஷ் பயாஸாகவே தொடரும். சில்வர் வந்து $61க்கு மேல் இருக்கும் வரை ஏற்ற போக்கில் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல $61, 61.80 கடக்கும் போது புதிய ஏற்றம் வரும் சூழல் பார்க்கப்படுகிறது. சந்தையுடைய வந்து நம்ம சந்தை நல்லா நிலையாக இருக்குங்க. எதிர்மறை சூழல்லையும் நம்ம சந்தை நல்ல ஒரு பேஸ் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர் விற்பனை, சர்வதேச போர்கள், கச்சா எண்ணெய் $100 தாண்டிய போது, பலவீனமான பருவமழை என அனைத்து எதிர்மறை செய்திகள் வந்த போதிலும் இந்திய சந்தை சரியாமல் ஒரு வலுவான மேஜர் சப்போர்ட்ல உறுதியாக இருக்குங்க. சந்தை வந்து 2 ஆண்டுகளாக மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்காதனால புதிய முதலீட்டாளர்கள் அனைவருமே ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஆனால் சந்தை மார்க்கெட் சைக்கிளை புரிந்தவர்களுக்கு இது சரியான முதலீட்டு நேரம் என்பது தெரியும். சந்தைக்கு நிலைப்புத்தன்மை வேணும் அப்படின்னா எஃப்ஐ விற்பனை, சர்வதேச போர்கள், கச்சா எண்ணெய் விலை, நூலுக்கு மற்றும் பலவீனமான பருவமழை போன்ற அனைத்து எதிர்மறையான காரணி வந்த போதிலும் இந்திய சந்தை பெரிய வீழ்ச்சி அடையாமல் ஒரு வலுவான சப்போர்ட் லெவலில் உறுதியாக உள்ளது. டிஐ வந்து அந்நிய முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே ஏற்றினாலும் உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது ரீட்டைலர் எஸ்ஐபி முதலீடு சந்தையை தொடர்ந்து ஒரு கீழே போக விடாம தாங்கி பிடித்து வருகிறது. சந்தை ஒரு பெரிய ஏற்றத்தை காண வேண்டும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா அரசு வந்து நீண்ட காலம் மற்றும் குறுகிய கால மூலதான ஆதாய வகையில மாற்றங்கள் அல்லது அந்நிய முதலீட்டாளர்கள் எஃப்ஐ வரி சலுகை எடுத்துச்சுன்னா கொஞ்சம் ஏற்றம் வர வாய்ப்பு உள்ளது. 2வது
ரூபாயின் மதிப்பானது டாலருக்கு எதிராக நிலையாக மாறும்போது வெளியேறிய அந்நிய முதலீட்டாளர்கள் அதிக லெவல்ல இந்தியாவிற்கு வர தொடங்குவார். மூணாவது, சர்வதேச அமைதி போர்கள் எல்லாம் முடிவடைஞ்சு வந்து சர்வதேச கச்சா எண்ணெய் விலையானது கட்டுக்குள் வந்துச்சு அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம சந்தையானது நல்லா மேல போக வாய்ப்பு. அதனால கடந்த வாரத்துல லாஸ்ட் வீக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தை வந்து நிப்டில 50 பங்குல 82% பங்குகள் ஏற்றம் கண்டு உள்ளன. சந்தை முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 66%க்கும் அதிகமான பங்குகள் நேர்மறையாகவே முடிவடைந்து உள்ளன. இது சந்தையின் வலுவான ஆரோக்கியத்தை காட்டுகிறது. ஐடி துறை மீண்டு வருகிறது. ரியல் எஸ்டேட், ஆட்டோமொபைல், பார்மா, டிஃபென்ஸ் ஆகிய துறைகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மேலும் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் தங்களது வரலாற்று உச்சத்தை அகல ட்ரேட் ஆகின்றன. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நல்லா மேல போகும். முதலீட்டாளர்கள் வந்து சந்தையை விட்டு வெளியேறாமல் சந்தை திடீரென ஏற்றம் காண தொடங்கும் போது முதலீடு செய்யவும் நினைச்சீங்கன்னா குழப்பமான மனநிலையில சிக்கி முடிவெடுக்க முடியாமல் போய்விடும். அதனால நீங்க ஒரு முன்னுக்கூட்டிய சந்தையில நீங்க முடிவெடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது நல்லது. நஷ்டம் தரும் பங்குகளை தொடர்ந்து காத்து இருக்காமல் அதுல இருந்து வெளியில ஏறிட்டு அடுத்து மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளையோ இல்லை இண்டெக்ஸ் பங்குகளையோ நீங்க வந்து செக்டார் ரொட்டேஷனை பார்த்து நீங்க முதலீடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. எல்லாமே பார்த்தாச்சு. ஆப்ஷன் நாளைக்கு வர்த்தக லெவலில் பார்த்தாச்சு. அப்புறம் ஆப்ஷனா இன்னைக்கு வந்து டிகே அந்த சென்செக்டர் இருக்கிறத பார்த்தாச்சு. ஐவி பார்த்தாச்சு, கமாசிஸ் பார்த்தாச்சு, உலக சந்தை. இப்போ முக்கியமானது நம்ம ஒரு இண்டிகேட்டர் வந்து ரெடி பண்ணிடணும். அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா எஸ்டிடி ஃபுல் லெவல்ஸ் அப்படின்ட்டு. இது என்னன்னா நான் வந்து கிராக் ஏஐட்ட போய் எனக்கு வேண்டிய செட்டப்பை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டைப் பண்ணினேன். அது எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சுங்க. இது எதுக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா நீங்க யாருமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காம உங்களுக்குன்னு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ஏதோ இண்டிகேட்டரோ இல்லை ஏதோ செட்டப் பண்ணணும்னா இந்த மாதிரி ஏஐல நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதை பயன்படுத்திக்கலாம். ஏஐ பல ஏஐக்கு இருக்கு. எதுக்கு எந்த ஏஐயை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்தாப்புல அந்த ஏஐயை பயன்படுத்திக்கணும். பங்குகளை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கிளைடு பயன்படுத்திக்கோங்க, சாட் ஜிபிடியை பயன்படுத்திக்கோங்க. ஆனா சாட் ஜிபிடியை வந்து ரொம்ப நேரமா இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால எந்த இது பயன்படுமோ அதுக்கேத்தாப்புல நீங்க ஏஐயை பயன்படுத்திக்கோங்க. எனக்கு இந்த இண்டிகேட்டர் தேவைப்பட்டுச்சு. நம்ம உள்ள போய் டைப் பண்ணி போட்டேன். அதை ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு தேவையான லெவலு எல்லாமே ப்ரீவியஸ் டே கைகி, ப்ரீவியஸ் டே, மந்த் ஃபர்ஸ்ட் டே, மந்த் வீக் ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் வீக்கு, இதுதான் என்னுடைய செட்டப்பு. அப்புறம் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டுக்கான எஸ்எம்சி இண்டிகேட்டரு இதெல்லாம் பண்ணேன். அதில் ஒரு சில கரெக்ஷன் வந்துச்சு. அதை பண்ணி கொடுத்து எனக்கு லேபிளோட வேணும்னு சொல்லி கேட்டேன். அதையும் பண்ணி கொடுத்துச்சு. பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் இழுத்து அடிச்சுட்டே இருந்துச்சு. ஐயா அப்ப நான் என்ன சொன்னேன், ஏஐ கிட்ட வந்து எனக்கு வந்து நெட் அதிகமா செலவாகுது, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளு கிடையாது, மிக விரைவிலே சுருக்கமா எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னேன். உடனே அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குயிக்கா பண்ணி கொடுத்துச்சு. 3 மணி நேரம் 2 மணி நேரம் இழுக்க வேண்டியதா ஒரு 1 ஹவர்ல எனக்கு பண்ணி கொடுத்துருச்சு. சும்மா கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு நெட் அதிகமா செலவாகுது, நான் பெரிய ஆளு கிடையாது, அதனால எனக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடு, டைப் பண்ணி காமிக்கிறேன் சொன்னேன். அது எனக்கு உடனே பண்ணி கொடுத்துருச்சு. அது வந்து உங்களுக்கு என்ன செட்டப் வேணுமோ அந்த செட்டப்பை சொல்லுங்க. அதுவே எப்படி பண்ணணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், பிவட் பாயிண்ட் கேட்டு இதை பண்ணி கொடுத்துச்சு. அதுவே சொல்லுது. நம்ம டைம் இங்கிலீஷ்ல அடிச்சா தமிழ்ல வந்து அது தமிழ்லயே சொல்லி எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே அதுவே பண்ணி கொடுக்குது. அதனால நீங்க அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காம உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த இண்டிகேட்டரை போய் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை போய் ஏஐ போய் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எது பயன்படுமோ
அது அது காமிக்கும். அது வந்து நேரத்தை இழுக்காம எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறத மட்டும் வச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னா அது குயிக்கா ரெடி பண்ணி கொடுத்துரும். இல்லைன்னா அது சம்பந்தமா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இதை போடலாம் இழுத்துக்கிட்டே போகும். நம்ம ஷார்ட்டா சொன்னோம்னா அது நல்லா பண்ணி கொடுக்குது. அதனால எதுக்கு சொல்லுவேன்னா, நீங்க அடுத்தவங்ககிட்ட போய்கிட்டு எனக்கு இண்டிகேட்டர் பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே உங்களுக்கு இண்டிகேட்டர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நண்பர் தான் எனக்கு சொன்னாப்புல. சொன்னபடி நான் பண்ணிக்கிட்டு வரேன். எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அதனால அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க நான் பயன்படுத்தி நீங்க 4 பேர்த்துக்கு சொல்லுங்க. ஏஐ இருக்கும் போது நம்ம எதுக்கு அடுத்தவனுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அவன் இண்டிகேட்டர் பண்ணி கொடுக்குறேன், நான் பிஸியா இருக்கேன், நான் அதான் இருக்கேன், நான் ஆள் பார்த்துட்டு ஆள் பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு மன கஷ்டம் வரும். என்னடா அது பண்ணி கொடுக்குறியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் எடுத்தோ இண்டிகேட்டர் எடுத்துட்டு சொல்லுவாங்க. எதுக்கு அவங்ககிட்டலாம் போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு. நமக்கு தான் ஏஐ இருக்கு. என்ன வேணுமோ டைப் பண்ணுங்க, அது அழகா பண்ணி கொடுக்குங்க. ஆனா நீங்க உங்களுக்கு வேண்டியதை கரெக்டா ப்ராம்ப்டா டைப் பண்ணணும். அதை மட்டும் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர் ஃபைனல் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் ஃபைனல் பண்ணி எடுத்துட்டேன். அது ஒரு 7-8 இண்டிகேட்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. எனக்கு டிடிலே எனக்கு 7-8 இண்டிகேட்டர் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல எல்லாத்துக்குமே போட முடியாது. அதனால நான் 7-8 இண்டிகேட்டர் மாற்றி மாற்றி போட்டுருக்கேன். இப்போ வந்து எஸ்டிடி லெவல் என்னுடைய லெவலப்பில் எடுத்து விட்டுருவேன். எடுத்து விட்டோன்னா எஸ்எம்சி லெவல் மட்டும் வரும். எஸ்எம்சி லெவலும் தேவையில்லைன்னா அதை எடுத்து விட்டுருவேன். இல்ல பிவட் பாயிண்ட் எல்லாமே இருக்கும். தேவைன்னா அதை எடுத்து விட்டுருவேன். எனக்கு எது தேவையோ அதை போய் நான் போட்டுக்குவேன். போட்டுக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்குவேன். எனக்கு இது இது ஆஃப் பண்ணணும், இது ஆன் பண்ணணும், இதுக்கு லேபிள் வேணும், இதுக்கு லேபிள் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம கொடுக்குற இன்புட்டை சரியான இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா அதை அழகா நம்ம பிள்ளை மாதிரி நம்மளுடைய இது மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருது. அதனால ஏஐயை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு இது உங்களுக்கு நல்ல க்ளோஸ் பண்ணிக்கிட்ட கேளுங்க. எனக்கும் நல்ல நண்பர் ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. அதே போல நான் பல கூகுள் ஷீட்டு எல்லாம் பண்ணி எக்ஸல் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். என்னுடைய ட்ரேடிங்க்கு செக்லிஸ்ட் பண்றதுக்கு ட்ரேடிங் ஜேர்னல் எழுதுறதுக்கு எல்லாத்தையுமே நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு எல்லாம் ஏஐ மட்டுமே. அதற்கு ஐடியா கொடுத்த ஒரு சில நண்பர்கள் இதான் இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வியூ கொடுத்துருக்கேன். நீங்களும் போய் பயன்படுத்தி உங்களை ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணி நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி அதுக்கு என்ன தேவையோ அதை ஏஐ மூலமா பயன்படுத்திக்கணும். இப்போ ஸ்டாக்கை பத்தி கேட்டீங்கன்னா இந்த கிராக்கை வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு 30 இடத்துல இருந்து எடுத்து கொடுங்க. அதுல இருந்து எனக்கு இந்த இதுதான் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டாக்கை எடுத்துக்கணும். வேற இப்ப கூட நான் ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு டெக்னிக்கலாகவும் ஒரு லாங் டேமுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அது டெக்னிக்கலா கேட்டிருக்கேன். தெளிவா எனக்கு எடுத்து கொடுக்க வச்சு அதை வந்து நான் திரும்பவும் நான் வாங்கிக்கிறேன். இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை சொல்றேன். அந்த ஸ்டாக்கை நான் ஏற்கனவே நான் வீடியோல பல முறை சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து ப்ராஃபிட் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னிட்டு வாங்கிட்டு அப்போ நட்டம் வாங்கி வச்சு என் கடை நானா காசு கொடுக்க முடியும். அதனால நான் ப்ராஃபிட் எடுத்து சொல்றேன். நான் பிபியில் ஆரம்பிக்கும். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கு பேரு இப்போ வீடியோ பிஸ்னஸ்ல என்ட்ரி ஆகுறாங்க. டிமர்ஜர் நடக்குது பிஸ்னஸ்ல. டிமர்ஜர்ல இருந்து இல்ல ஆமா டிமர்ஜர் ஆகுது. அதுக்கப்புறம் மர்ஜ் ஆகுது. ஒரு கம்பெனியை மட்டும் மர்ஜ் பண்ணி அதோட ஆட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை கொஞ்சம் நல்லபடியா கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த பங்கை வந்து நான் வந்து நீண்ட காலம் நோக்கில வாங்குவேன். நான் வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அதை சொல்லிட்டு ஏகலாம் நீங்களாம் எப்படி நான் யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல சொல்லுவோம். நீங்க எடுத்துக்கிற விதம் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தவக்கலாகும். நீங்க பார்த்துக்கோங்க. கூடிய விரைவில் அந்த பங்கை நான் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு 100% எனக்கு நம்பிக்கை இருக்கும்போது அந்த பங்கனுடைய பேரை நான் முழுசா வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்லாம நான் இருக்க மாட்டேன். நான் வாங்குவதற்கு இப்போதைக்கு கொஞ்சம் சாம்பிளுக்கு வாங்கி வச்சிருக்கேன். முழுவதும் வாங்கும் போது
கண்டிப்பாக நான் ஃபுல்லா அந்த சனி ஞாயிறுல உட்காந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நான் எஸ் கேட்கிறேன். வாழ்க வளத்துடன். இந்த இது உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க. வாழ்க வளத்துடன்.